பாருங்க சார். To Mr. Ishwara Pandian, R2 Police Station. Day, open பண்ணு. No. அவனேதான் கேரண்டியா தெரியும் எனக்கு அவனேதான். டேய் பாப்பு, துரை வச்சான்டா எனக்கு ஆப்பு. இந்த தடவை வெள்ள தாவ சாப்பிட்டு உங்களை வேலை சூப்பிட்டானே. நக்கலா சொல்றான்டா அவன். நான் சொல்றான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணும் முடியாதுன்னு சொல்றான். டேய் டவுன் வர வாடி. ஏய் நான் துரை பேசுறேன். ஒரு விஷயம் பேசலாமா? சொல்லுடா. நாட்டில் எங்கே எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் நீங்க நினைக்கிறீங்க. இப்போ கூட உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு டெட் பாடி வந்ததா கேள்விப்பட்டேன். அது கூட நான் தான் காரணம்னு நீங்க நினைக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் ஃபோன் பண்றேன். நான் ஒரு அப்பாவி சார். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. இதை பாரு, இந்த வீடே இல்லாம பால் காய்ச்சறது, ரோடே இல்லாம வண்டி ஓட்டுறது, விதையே இல்லாம விவசாயம் பண்றது, இதெல்லாம் உன் வேலை. நான் வேறு வரைக்கும் இறங்கி அறப்பேன்டா. விளையாட்டு வந்து நான் ஜெயிக்காம விட மாட்டேன். பார்த்துடலாம்டா. இது விளையாட்டுன்னு நீ முட்டாள்தனமா நினைக்கிறதுனால தான் உன் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் தெளிவா இருந்தா நல்லா இருக்கும். எனிவேஸ், ஹேவ் எ பீஸ்ஃபுல் டே அண்ட் see you soon. See you. இப்ப நீ ரவுடின்னு சொன்னியே, அந்த ரவுடி துரை சுட்டு கொண்டானே வீரா, அவனோட சம்சாரம் தான் அந்த பொண்ணு. அந்த வீரா எங்கேயோ பண்ண தப்புனால இந்த பொண்ணு எய்ட்ஸ்ல பாதிக்கப்பட்டா. அவன் செத்ததுக்கு அப்புறம் விஷயம் தெரிஞ்சு அவளையும் அவ குழந்தையும் சொந்தக்காரங்களே ஒதுக்கி வச்சாங்கம்மா. ஆனா நம்ம துரை அவங்க 2 பேர்த்தையும் தன்னுடைய ஆசிரமத்துல வச்சு அன்பா ஆதரவா பாத்துக்கிறாரு. அது உனக்கு தப்பா தான் தெரியும். ஏன்னா நீ ரொம்ப படிச்சவாரு. எனக்கு எதுக்கு பண்டிகைன்னு ஒதுங்கி இருந்தாமா அந்த பொண்ணு. ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு அவளுக்கு கொண்டு போய் புடவை கொடுத்தான் துரை. அவனை போய் தப்பா சொல்லிட்டியாமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் ரவுடியோ தாதாவோ இல்லம்மா. துரை ஒரு வாத்தியார். சுத்தம் சோறு போடும், கிட்டாதாயின் வெட்டனமர. சொல்லுங்கடா. எனக்கு தான் கையில நகை சுத்தி. இப்போ உனக்கு எதுக்கு மருதாணி? அங்க பார், ஆம்பளை பிள்ளை சமைக்கிறான். அவ சமைக்கிறேன்தாமா சொன்னா. எதுக்கு ரிஸ்க்னு நான் தான் மருதாணி போட்டு விட்டேன். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். டியூஷன் முடிஞ்சது வீட்டுக்கு போலாம். ஓய், டியூஷன் முடிஞ்சது வீட்டுக்கு போங்கடா. ஆஹா, எங்கம்மா ஆக்காட்டு. ஆஹா, எப்படி வலு ஆக்காட்டு. எப்படி என்ன இவ பைத்தியக்காரத்தனமா ஓடுறா? ஒருவேளை ஏதாவது குறையுதோ? நான் சாப்பிட்டு பார்க்கிறேன். எப்படிமா இவ்வளவு காரத்தை எப்படிமா பேசாம சாப்பிட்ட? என் புள்ள கையால ஊட்டி விட்ட சோறு. அது எப்படி இருந்தாலும் எனக்கு அமிர்தம் தான். அம்மா, என்னதான் உன் புள்ளைய உனக்கு ரொம்ப பிடிச்சாலும் இந்த சாப்பாட்டு அமிர்தம் சொன்னது ரொம்ப ஓவர். அம்மா இந்த வரேன்ப்பா. வாலு வரட்டா? திருச்சியில இருந்து முத்துமாலை செட்டு வாங்கிட்டு வா, மறந்துடாத. ஏய், அவன் திருச்சிக்கு பேப்பர் கரெக்ஷனுக்கு போறான். உனக்கு முத்து மாலை வாங்குறதுக்கு இல்ல. வரமா? நல்லா இருக்கா? இரு. ஓகே, வரமா. பாய். சரிண்ணே. ஹலோ சார். வாங்க சார். இந்த மாதிரி பரிச்சை பேப்பர் திருத்தும் போது உங்களை பார்க்கவே முடியுது.
சீக்கிரமா போனா தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். சார், என்னப்பா நான் சொன்னது என்னாச்சு? என்னத்த ஆகணும்? அப்போ நம்பரை வாங்கிட்டு போயிட்டு என் தம்பியை ஃபெயில் ஆகிட்டேன். யோ, உங்கள்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போனதே உனக்கு ஒன்றும் பயந்துட்டு இல்லை. பேப்பர் திருத்தி முடிச்சுட்டு வர வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான். ஏன் அவன் ஏதாவது எழுதி பார்டர் வரைக்கும் வந்திருந்தான்னா 1-2 போட்டு பாஸ் பண்ணி விட்ருக்கலாம். அவன் ஒன்றுமே எழுதலையே, முட்டை தான் போட்டிருக்கேன், அதை வச்சு வியாபாரம் பண்ண சொல். வாத்தி, தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நான் சொன்னதை கேட்கலனா அவன் உடம்புல உயிர் இருக்காது. உன்ன வாத்தியார் நான் என்ன நினைச்சேன்? பொசுக்கிடுவேன். மாதா பிதா குரு தெய்வம் பாடம் சொல்லி கொடுக்குறவன் கடவுள் மாதிரி. கடவுளுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். எனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. மறுபடியும் சொல்லு. எனக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும். வாங்க சார். கம்மோட பாஸ்ட் டென்ஸ் என்னமா? நீ சொல்லு. கேம். கேம். குட். ஈஸ்டரோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வாஸ். குட். ஓஹோ. தேங்க்யூ. குறை சார், சொல்லுங்க சார். இவங்க நம்ம சத்துணவு கூடத்தில் ஆயாவா வேலை பார்க்குறாங்க. தெரியுமே. இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்கம்மா. தயங்காம சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட். சரி, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். சார் சார் சார், நிறுத்துங்க சார். எதுக்காக சார் ஒரு வாதியாரை காட்டு மிராண்டித்தனமா போட்டு அடிக்கிறீங்க? எது சார் காட்டு மிராண்டித்தனம்? இவன் பண்ண கீழ்த்தரமான வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? என் பொண்ணு இவளெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. போலீஸ் நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்தாலே ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும். இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்க வேணாம். யோ, எதையா சின்ன விஷயம்? ஒரு ஸ்கூல் டீச்சர் பண்ற காரியத்தையே அவன் பண்ணிருக்கான். ஏய், புள்ளைங்க பெத்தவங்களை விட நம்ம கூட தாண்டா அதிகமா இருப்பாங்க. அவங்க நம்மளை நம்பி தானே அனுப்புறாங்க. நீங்க செய்யற இந்த கொடுமையால பெத்தவங்களுக்கு சொல்ல முடியாம, வீட்டுக்கு போக முடியாம, மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க எதிர்காலமே நாசமாயிட்டு இருக்கடா. டேய், நீ என்னடா சொன்ன? போலீஸ் இங்க வந்து உன் ஸ்கூல் பேர் கெட்டு போயிடுமா? அதனால கெட்டு போகாதடா. இந்த மாதிரி அயோக்கியனை உன் ஸ்கூல்ல வச்சிருக்கே, அப்பதான் கெட்டு போகும். தப்பு செய்யறவனை விட தப்ப மறைக்கிறவன் தான்டா செருப்பால அடிக்கணும். ஸ்கூல் பேர் கெட்டு போன என்ன ஆயிடும்? கட்டு அவனுக்கு ஒரு டொனேஷன் நின்னு போயிடும் தானே. பொல்ல கல்ற ராஸ்கல்ஸ். இதான் கடைசி தடவை. ஏய், இத பார், மறுபடி இந்த ஸ்கூல் வட்டாரத்துல உன்னை பார்த்த உன் கை காலை தனித்தனியை வெட்டிடுவேன். போய் மன்னிப்பு கேட்கிறேன். போ, போடா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருக்கமா. இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். இப்ப திருப்தியா? நீ அந்த வாத்தியாரே நாளையில இருந்து ஸ்கூல்ல இருக்க கூடாதுன்னு சொன்ன. மேனேஜ்மெண்ட்ல உன்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. போட்டுமே, இந்த ஸ்கூல் இல்லன்னா 1000 ஸ்கூல் இருக்கு. ஆமா, 1000 ஸ்கூல் இருக்கு. அங்க எவனாவது தப்பு பண்ணுவான், உனக்கு பொறுக்காது, நீ போட்டு அடிப்ப. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அவன் அந்த பச்சை குழந்தை என்ன தெரியுமா பண்ணிருக்கா?
இதை பார், இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனை கொலை பண்ணிட்டு நான் வரலங்கிறவருக்கு சந்தோஷப்படு. ஏன் அதையும் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியது என்னம்மா நீங்க ஒரு பெத்த தாயா தம்பி செஞ்ச காரியத்துக்கு பெருமை பண்ணணும், அதை விட்டு கோவப்படுறீங்க. இதோ பாருப்பா, நான் ஒரு சராசரி தாய் தான்ப்பா. என் புள்ள ஒரு நல்ல வாத்தியாரா மட்டும் இருந்தா போதும். அப்படி என்னால இருக்க முடியாது. டிஃபன் பாக்ஸ் சோத்த கட்டிட்டு வேலைக்கு போய் மாசம் பிறந்தா சம்பள கவர் வாங்கிட்டு எங்க எது நடந்தாலும் கண்டிக்காம எவன் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என்னால இருக்க முடியாது. எவன் அக்கிரமத்தை செஞ்சாலும் அடிப்பேன். அது தப்பான்னு எனக்கு தோணலமா. உனக்கு இந்த அம்மா வேணும்னா அடிதடிய விட்டுரு, இல்ல அடிதடி தான் முக்கியம்னா எங்களை விட்டுரு. மாமா இதை பாருமா, நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. நாளைக்கு இதே நிலைமை யாருங்க? இங்க அண்ணாதுரைங்கிறது தம்பி தான். நீங்க? என் பேரு மாணிக்கவேலுங்க. ஜெயமாதா பாலமந்திர் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லுங்க ஐயா. நான் வேல்சேரி பள்ளிக்கூடத்தில் மொத்தம் 518 குழந்தைங்க படிக்கிறாங்கய்யா. எல்லாமே 1லேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைங்கய்யா. அங்கே பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு அந்த இடத்துக்கும் ஒரு தகுதியும் கிடையாது ஐயா. எந்தவித அடிப்படை வசதியும் கிடையாது ஐயா. ஒரு பாதுகாப்பு கூட கிடையாது. நான் எத்தனை தடவை நிர்வாகத்துக்கு முறையிட்டேன், அவங்க காதில் அது விழல. நீங்கள் தான் உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சரி, அந்த மனுவை கொடு. இந்தாங்க ஐயா. கொடுத்துட்டே இல்லையா? கிளம்பு. சரிங்க ஐயா. கிழக்கு வந்துட்டான். எது எப்படி நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. சரி, என் ஃபைலை நான் மறந்து. ஐயா என்னையா பாக்குற? இதுக்கு முன்ன கொடுத்த எல்லா மனுவும் இப்படிதான் கிழிச்சேன். இனிமே கொடுக்குற மனுவும் இப்படிதான் கிழிப்பேன். ஐயா, நீ அவன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி படிக்க போ. அவன் பணத்தை பார்த்தான ஒழிய பசங்களோட பாதுகாப்பை பார்க்கல சார். இதெல்லாம் போய் எங்க சொல்லி அழுவுறதுன்னு தெரியல. அப்பதான் உங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க செஞ்ச காரியத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன். சார், நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு மாத்திரம் வாத்தியார் இல்ல, தப்பு செய்யறவங்களுக்கும் பாடம் எடுக்கிறதுல வாத்தியார்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க கொஞ்சம் மனசை வச்சீங்கன்னா அந்த டிஓவை தட்டி கேட்கலாம். நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு உறுத்துது. ஆனா நான் இப்போ இருக்கிற நிலைமையில எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு சாதாரண வாத்தியார். இது என்னுடைய வேலையும் இல்லை. தயவுசெய்து என்ன விட்டுருங்க. நீங்க மனசு வச்ச பெரிய மாற்றம் வரும் சார். எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை தாண்டி நான் எதையும் செய்ய முடியாது. தயவுசெய்து என்ன ஒருப்படுத்தாதீங்க. நீங்க போலாம். தப்ப தட்டி கேட்கறதுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு நம்பிக்கையோட வந்தேன். பரவாயில்ல சார், நான் வரேன்.